அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். அனைவரும் எதிர்பார்த்த அந்த நாள் வந்துவிட்டது. என்னென்னா, தமிழக மக்களில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சிக்கு இளைய தளபதி நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான டிவிகே தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. சரிங்களா? விசில் சின்னத்தில் எம்ஜிஆர் அவர்களின் இரட்டை இலை சின்னத்திற்கு அப்புறம் மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக அறியப்பட்ட ஒரு சின்னம் எது அப்படின்னா விசில் சின்னம்தான். சரிங்களா? உதயசூரியன் சின்னம் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்ததனால் உதயசூரியன் சின்னம் மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா சினிமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் மக்களுடைய அந்த தகவல் தொடர்பு மூலம் உதயசூரியன் சின்னம் மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அடுத்தபடியாக எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்த அதிமுக என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பிக்கவும் மக்கள் மத்தியில் ரெட்டலை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. தேர்தல் வந்துட்டால் போதும், எப்படா நம்ம போய் ரெட்டலை ஓட்டு போடுவோம் அப்படின்னு தான் மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதே போன்ற ஒரு சூழ்நிலையை கிட்டத்தட்ட 1976க்கு பின் 2026 பார்த்துக்கங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு? 50 வருஷம் ஆச்சு. 50 ஆண்டுகளுக்கு பின் அதே போன்ற ஒரு சூழ்நிலையை திரு தளபதி விஜய் அவர்கள் ஏற்படுத்தினார். இவங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்கக்கிட்ட கையில் டிவியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்களுடைய பிரச்சாரத்தையே அதிகமாக ஒன்றும் காட்டலை, தலைவரை தவிர. விஜய் அவர்கள் எங்கே பிரச்சாரத்துக்கு போனாரோ அங்கே போகாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பிரச்சனைகள் இந்திய அளவில் பூதாகாரமாக்கப்பட்டது. பெருசாக்கி என்னமோ மிகப்பெரிய ஒரு பெரிய குற்றவாளி மாதிரிலாம் கிரியேட் பண்ணாங்க. இவரை அரெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்தார். எவ்வளவு பிரச்சனைகள்! ஏன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பல பிரச்சனைகள் நிறைய இருந்தது. இப்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. இனி அடுத்த ஒரு ஆண்டு, ஏன்னா குரு பகவான் கடகராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் அடைகிறார். கடகராசிக்கு வந்துட்டார்னா அவர் உச்சமாயிடுறார் குரு பகவான். ஸோ உச்சமடைந்த குரு, ஏற்கனவே குரு பார்வையே அவருக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுப்பார் குரு பகவான். இப்பொழுது இவர் ராசிக்கே வரார். ஸோ அதனால் யாரும் இவரை அசைக்க முடியாது. ஆனால் அரசியலுக்கு இவர் புதுசுங்கிறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எப்படி நம்ம கதாநாயகன் சினிமாவில் மட்டும்தான் ஜெயிப்பாரா, இல்லை அரசியலிலும் ஜெயிப்பாரா அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. பல தடைகளை கடந்து வந்துக்கிட்டே இருக்கார். இன்னும் ஏகப்பட்ட தடைகளை இவர் தாண்டணும். ஏன்னா அரசியல்வாதிகள் சினிமா வில்லன்களை விட மிக வலிமையானவர்கள். எந்த நேரம் எங்கே அடிப்பாங்க, யார் அடிப்பாங்கங்கிறதெல்லாம் தெரியாது. சினிமாவில் கூட நீங்கள் டைரக்ட் சொல்லினாலும் தான் அடிப்பார். ஆனால் நிஜத்தில் யார் எந்த பக்கம் இருந்து அடிப்பாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் சில பேர் தான். கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் துரோகிகளும் உங்களுக்கு நிறைய இருப்பாங்க. அவங்க வெளியேவும் இருப்பாங்க, கூடையும் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவே இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக கையாளணும். பெரும்பாலும் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணதெல்லாம் யாருன்னு தெரியுமா? நீங்கள்லாம் அவ்வளோவா பிரச்சாரமே பண்ணலை. நீங்கள் எங்கே ஒரு 4 ஏரியா 5 ஏரியாவுக்கு தான் வந்தீங்க தலைவரே. அதுபோல் மற்ற முக்கியமான பிரச்சாரகர்கள் உங்கள் இதில் யாருமே இல்லை. ஆனால் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணது எல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள், குழந்தைகள், இவங்க தான் ரொம்ப அடம் பிடித்து
கடந்த ஒரு 4-5 நாளாக சில முஸ்லீம் சகோதரிகள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்னங்கய்யா இந்த மாதிரிலாம் ஸ்டாலின் ஐயா தோற்றதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஏன்னா நல்ல திட்டங்களை அவர் அமல்படுத்தினார். நிறைய நல்ல திட்டங்கள்லாம் நிறைய சொன்னார், அமல்படுத்துனாங்க. அப்படி இருந்தும் மக்கள் என்னங்கய்யா இப்படி மாறி ஓட்டு போட்டாங்களையா, அது காரணம் எங்கள் வீட்டிலேயே என்னையை தவிர மற்ற எல்லாருமே விசிலுக்கு தான் போட்டாங்க. காரணம் எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் பிள்ளைகள் போட்டால் விசிலுக்கு தான் போடணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டாங்க. அப்போ தான் நான் பரீட்சை எழுதுவேன், இல்லைன்னா எழுத மாட்டேன். அப்படி அப்போ பரீட்சை நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா. அப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் முதல்லையே, ஏன்னா எலெக்ஷன் வர முன்னாடியே உங்களுக்கு அந்த பிரச்சாரம்லாம் சின்ன பிள்ளைகள் ஆரம்பிச்சிருச்சுங்க. போட்டால் ஓட்டு விசிலுக்கு தான் போடணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம், படிக்க மாட்டோம். அப்படி தாத்தாமார் பாட்டிமாரெல்லாம் பேரம்பேத்தியை ரொம்ப கம்பல் பண்ணி ஓட்டு போட வச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றீங்க. இது யாருமே எதிர்பாராத ஒரு மிகச்சிறந்த வெற்றி. ஆனால் நீங்கள் அந்த மக்கள் இப்போ உங்களுக்கு பிரச்சாரங்கள்லாம் ஒவ்வொரு வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன பிள்ளைகள், அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஏன்னா நீங்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. முதல் கையெழுத்தே நான் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ நிறைய அறிவிச்சிங்க, சரிங்களா. பெண்களுக்கு மாதம் 2500 ரூபா, 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ. எதெல்லாம் உங்களுக்கு அமல்படுத்த முடியுமோ அனைத்தையுமே நீங்கள் படிப்படியாக அமல்படுத்துங்க. இப்போது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய உங்களுடைய இளம் வாக்காளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறைக்கு உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க, அதுக்கெல்லாம் நான் அடுத்தடுத்து வருங்க. இன்றைக்கி இருக்கிற அந்த 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை முதல் கொண்டு இன்றைக்கி விசில் அடிக்குதுங்க. ஸோ இவங்கெல்லாம் உங்களுடைய பிற்காலத்தில் வாக்காளர்களாக மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் தேவையான நல்ல திட்டங்களை செய்யுங்க. அவங்கள விட்டுறாதீங்க. அவங்களுடைய படிப்புக்கு தேவையானது, அப்போது அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்யுங்க. முதல் கையெழுத்தாக நீங்கள் ஒரு 2000 மதுக்கடைகளை மூடுகிறேன்னு சொன்னால் டாஸ்மாகை முதல்ல படிப்படியாக ஒழிச்சிருங்க. ஏன்னா உங்களை நம்பி உங்களுடைய ரசிகர்களுக்காக இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளுடைய தாய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தந்தை ஏன்னா ஊதாரித்தனமாக இருக்கார். அவர் சம்பாதிக்கிற வருமானத்தை போய் டாஸ்மாக் கடையில் கொண்டே விட்டுறார். வீட்டுக்கு குடிச்சிட்டு வீட்டில் மனைவியும் பிள்ளைகளையும் அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ இதனாலேயே பாவம் நிறைய வீடுகளில் பெண்கள், ஏன்னா கணவருடைய குடினால் நிறைய பெண்கள் விதவையாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லலை, இருந்தாலும் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது டாஸ்மாகை ஒழித்து விட்டுருங்க. நீங்கள் உங்களுடைய இந்த 5 ஆண்டு காலத்தில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னமும் உங்களுக்கு ஓட்டு போடாத நிறைய தாய்மார்கள் உங்களுக்கு வாக்காளர்களாக மாறுவாங்க. ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை எலெக்ஷனை தான் மையப்படுத்தி எல்லாமே செய்கிறாங்க. இப்போது இங்குள்ள திராவிட கட்சிகள் உங்களுக்கு எலெக்ஷன் வந்துட்டாலே ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பணியில் தொடங்குவாங்க. ஆனால் பிஜேபி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எலெக்ஷன் தான் வேலை. எப்போயுமே அவங்களுடைய கண்ணோட்டம் பூராமே 5 ஆண்டுகள் முழுவதுமே எலெக்ஷனை குறித்தே தான் இருக்கும். என்னென்ன செய்யலாம், எது செய்யலாம், எப்படிலாம் அனைத்து பிரச்சனையும் திறமையாக கையாளக்கூடிய ஒரு தலைமை அங்கே இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த மாதிரி மிக வலுவான தலைவராக இருக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சிங்க, எல்லாருக்குமே மக்கள் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய தலைவர்களை மக்கள் ஒதுக்கி விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இப்போ உங்களுக்கு கடைசியாக எவ்வளவு ஒரு பிரச்சனை பண்ணி உங்களுக்கு இந்த ஆதரவு கடிதம் கொடுக்குறக்கே ரொம்ப சிரமத்தை போயிட்டீங்க. இனி ஆட்சி நடத்தும் போது உங்களுக்கு மிகுந்த இடைஞ்சல்களை கொடுப்பாங்க. ஒரு பக்கம் இந்த கட்சிகள் ஊழல் செய்ய சொல்லி உங்களை வற்புறுத்துவாங்க. ஆனால் இங்கிட்டு ஒரு பக்கம் மக்கள், பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க, அவங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் மேடையிலே பேசுனீங்க, ஊழலை எந்த விதத்திலையும் நான் அனுமதிக்க மாட்டேன், எனக்கு ஒரு பைசா கூட தேவையில்லை, சரிங்களா, எனக்கு எத்தனை லட்சம் கோடி என் கண்ணு முன்னாடி இருந்தாலும் ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க.
அப்போ அந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யத்தான் உங்களுக்கு இவங்களுடைய எதிர்ப்பை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு கட்சியில் இருந்து ஒரு 20 எம்எல்ஏக்கள் இந்த 2 ஆதரவு கடிதம் கொடுத்த கட்சிகளை நம்பாமல் இன்னொரு கட்சியை உடைச்சிருங்க. கண்டிப்பாக ஒரு 20 எம்எல்ஏக்கள் நீங்கள் உங்கள் ஸ்ட்ராங் பொசிஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. கட்சி தாவல் தடை சட்டப்படி 3ல் 1 பங்கு எம்எல்ஏக்கள் அந்த கட்சியை விட்டு விலகி உங்கள் கட்சியில் சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய எம்எல்ஏ சீட்டு போகாது. ஸோ அதனால் நீங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா உங்களை எல்லோரும் வாட்ச் பண்ணுறாங்க. இந்த கூட்டணி தலைவர்கள் வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் எதிலடா மாட்ட மாட்டீங்க, எதிலடா சிக்க மாட்டீங்கன்னு உங்களை சிக்க வைப்பாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்கள் எம்எல்ஏக்கள் அனைவரையுமே ரொம்ப கண்காணிங்க. அது ரொம்ப முக்கியம். கூட இருக்கிற ஆளுகள்லாம் சாதாரண ஆளுகள் இல்லை, உங்கள் கட்சிக்காரங்களாக சொல்கிறேன். அதுலேயும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் நீங்கள் ரொம்ப வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் பேரில் எந்த ஒரு களங்கமும் வராமல் பார்த்துக்குங்க. ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் வாட்ச் பண்ணுறாங்க, கூட்டணி கட்சிகள் வாட்ச் பண்ணுவாங்க. இதை விட பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டாக மத்திய சர்க்கார் இருக்காங்க பார்த்தீங்களா, ஐடி துறை, அந்த துறை, இந்த துறைன்னு அவங்களும் நெருக்கடி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து முழுமையாக வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்களாக நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய அத்தனை எம்எல்ஏக்களும் அத்தனை மந்திரிகளும் அனைவரும் சிறப்பான முறையில் நீங்கள் ஆட்சி பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து பெர்மனண்ட்டாக தமிழகம் உங்களை முதல்வராகவே உட்கார வச்சிருக்கோம். சரிங்களா? அதனால் நிறைய கோவில்களுக்கு நீங்கள் நிறைய கும்பாபிஷேகம் பண்ணுங்கள். இந்து கோவில்களுக்கு நிறைய பூஜைகள் கூட, ஒரு நேர பூஜை கூட நடக்காமல் இருக்கக்கூடிய இந்து கோவில்கள். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு பெரிய புண்ணியம். அதனால் நிறைய கோவில்களுக்கு நீங்கள் அந்த பூஜை நடைபெறுவதற்கான அனைத்து உதவியிலே செய்யுங்க. முடிந்தால் உங்களுக்கு இப்போ அடுத்து வந்து குரு திசை வலுவாக இருக்குது. குரு பகவான் உச்சம் 1 வருஷத்துக்கு இருக்கார். நீங்கள் வந்து குருஸ்தலம் வந்து முருகனுடைய கோவில் திருச்செந்தூர், நீங்கள் ஏற்கனவே போனது ஒரு நல்ல விஷயம். அடிக்கடி போங்க. அக்னிஸ்தலமான திருவண்ணாமலைக்கும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த ஆட்சி. ஏன்னா அவர் தான் வந்து தலைமை. அக்னி தான் இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு சூரியன் தான் இருக்கிற அனைத்து கிரகங்களுக்கும் தலைமை. ஸோ அதனால் அடிக்கடி திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வழிபட்டுவாங்க. உங்களுடைய ஆட்சி மிகச்சிறந்த ஆட்சியாக தமிழகத்தில் அமையும் என்று அனைவருமே, மக்கள் அனைவரும் நம்புகிற மாதிரி நாங்களும் எல்லாருமே நம்புகிறோம். நீங்கள் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுக்க வேண்டும். ஏன்னா திராவிட கட்சிகளுடைய ஆட்சியை நாங்கள் 60 வருஷமாக பார்த்துட்டோம். அதனால் அது அவங்களுடைய ஆட்சி எப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கிறத நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். சிறந்த முறையில் ஆட்சி பண்ணி இந்தியாவிலே மிகச்சிறந்த முதல்வர் என்று நீங்கள் பெயர் எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலையார் ஜோதி நிலையம், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதி நிலையம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. வணக்கம்.